வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தில் என்ன பேசியிருந்தாரு? பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. எங்களுக்கு கூட்டணி வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், எதை பற்றி நாங்கள் கவலைப்படலை அப்படின்னு இபிஎஸ் பேசியிருந்தாரா? இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறினுச்சு. கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இதை விட கேவலப்படுத்த முடியுமா? பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. பாஜகவுடைய 11 விழுக்காடு வாக்குகள் மட்டும் வேணும், ஆனால் அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லையா அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்வியாக கேட்டாங்க. இப்போது பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இது தொடர்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு நயினார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? காலையிலேயே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி நான் பேசினேன். அவர் எந்த உள்நோக்கத்தோடையும் இதை பேசலை. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக எப்படி கேம்பெயின் பண்ணுறாங்கன்னா, பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னும், பாஜக கிட்ட அதிமுகவை அடகு வச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லிக்கிருக்காங்க. அதுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக தான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாராம். அவருக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. தெளிவாக வீடியோவில் பாஜகவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு நயினார் அவர்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் முரண்பாடாக இருக்கே. வீடியோவில் தெளிவாக இருக்கும்போது ஏன் நயினார் அவர்கள் இபிஎஸ்க்கு இப்படி முட்டு கொடுக்குறாரு அப்படின்னு சில கேள்விகள் முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான விளக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்துருக்கணும். அதிமுக தரப்புக்கிட்ட இருந்து இது மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தா அது கூட பரவாயில்ல. இல்லை, இந்த அர்த்தத்தில் தான் இபிஎஸ் சொன்னார் அப்படின்னு ஏடிஎம்கே விளக்கம் கொடுத்துருந்தா ஓகே. ஆனால் ஏடிஎம்கே இதை பற்றி வாயவே திறக்கல. அதுக்கப்புறம் நயினார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார்பாக பேசுகிறது சரியா? ஆக்சுவலாக திமுக அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி தெரியுமா விமர்சனம் பண்ணுவாங்க? பாஜகவுடைய டப்பிங்காக அதிமுக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த கதையில் அதிமுகவுடைய டப்பிங்காக பாஜக மாறிடுச்சோ? அதிமுக விளக்கம் கொடுத்துருக்கணும். அதிமுக வாயவே திறக்கலை. நயினார் அவர்கள் அந்த அர்த்தத்தில் இபிஎஸ் சொல்லலை, இந்த அர்த்தத்தில் தான் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி டப்பிங் கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு டிபேட்டு உருவாயிருக்கு. இது முதல் டாபிக். இதை பற்றி நம்ம பேசும்போது கூட்டணியை உடைக்க பார்க்குறியா, 2026 திமுக ஆட்சிக்கு வரணும்னா இந்த கூட்டணி அவசியம் அப்படின்லாம் சில பேர் பதிவுகள் போடுறாங்க. கூட்டணி முக்கியம் தான், கூட்டணியுடைய அவசியம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓப்பனாக ஏமாளி கிடையாது அப்படின்லாம் பேசிட்டு அவங்க ஒரு விளக்கம் கூட கொடுக்காம பாஜகவாக போய் இது மாதிரி விளக்கம் கொடுக்கறது பாஜகவுடைய தனித்துவத்தை லூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அதுதான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டினதே திராவிட கட்சிகள் தான். அண்ணாதுரை அவர்கள் தான் முன்னாடி மதாராஸ் மாகாணம் அப்படின்னு இருந்ததை தமிழ்நாடு அப்படின்னு மாற்றினவர். அப்போ தமிழ்நாடுன்னு பேரையே நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி திராவிட கட்சிகள் சொல்கிறாங்க. இதுக்கு பாஜக என்ன தெரியுமா ஒரு மறுப்பு தெரிவிக்கிறாங்க? அண்ணாதுரை அவர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டினது எந்த வருஷம்? ஆனால் 1915 தேசிய கவிஞர் மகாகவி பாரதியார் அவர்கள் செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்லிட்டு பாடினாரு. செந்தமிழ் நாடு, தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தையை பாரதியார் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. எப்போ? தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டுவதற்கு 50 வருஷத்துக்கு முன்பாகவே பாரதியார் பாடியிருக்காரு. அப்போது திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாடு அப்படிங்கிற பேரையே கொண்டு வந்தது அப்படிங்கிறது தவறான வாதம் அப்படின்னு பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க. இது ரெண்டாவது டாபிக். மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, திமுகவில் இணைந்த அதிமுகவுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அப்படிங்கிறது மூணாவது டாபிக். திமுகவில் ஜாயின் பண்ணதுக்கான காரணமாக என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? பாஜக அதிமுக கூட்டணி பிடிக்கலை. பாஜக பார்த்தீங்கன்னா மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்த பார்க்குது. அந்த பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கு, அதனால எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் திமுகவில் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அதிமுக அப்படிங்கிற கட்சி எதுக்காக உருவானுச்சு? திமுகவை முழுவதுமாக எதிர்ப்பதற்காக தான் அதிமுக அப்படிங்கிற கட்சியை எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்குறாரு. அந்த அதிமுகவில் இருந்த ஒருத்தர் எப்படி திமுகவில் போய் சேர முடியும்? அப்படி சேர்றாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மோட்டிவ் இருக்கும், பதவி. ஸோ இதுக்கு ஆசைப்பட்டு சேர்றவங்கள தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதிமுகவினர் மற்றும் பாஜகவினர் கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணாமலை முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு நகை திருடு போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டை உடைச்சி கொள்ளையர்கள் திருடிட்டாங்க அப்படிங்கிற கேஸை பார்க்குறோம். செயின் ஸ்நாச்சிங்கு இது மாதிரியான கேசஸ் நிறையா நம்ம பார்க்குறோம். காவல்துறை என்ன பண்ணணும்னா, குற்றவாளிகளை கைது செய்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரெக்கவரி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். ரெக்கவரி பண்ணால் தான் அது தீர்வு கிடச்சிச்சு அப்படின்னு அர்த்தம். ரெக்கவரி பண்ண முடியாத பல கேசஸ் இருக்கும். அப்போது பாதிக்கப்படுறது யார்? அப்பாவி மக்கள், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி, காசை மிச்சம் பண்ணி ஃப்யூச்சருக்காக நகைகளை சேர்ப்பாங்க. ஒரே இரவில் எல்லா நகையும் காணா போயிடுது.
ரெக்கவரி நடக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதற்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து இன்சூரன்ஸ் போட்டு அந்த நகைகளை திருப்பி கொடுக்கணும். 1 வருஷம் காவல்துறைக்கு டைம் பீரியட் கொடுக்கணும். 1 வருஷத்துக்குள்ளே அந்த திருடு போன நகைகளை ரெக்கவரி பண்ண முடியலை அப்படின்னா கவர்மெண்ட்டே இன்சூரன்ஸ் போட்டு எவ்வளோ நகை தொலைஞ்சு போயிருக்கோ அதை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வரணும். அதற்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருக்காரு. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.